எந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தா அதை மனசுல போட்டுக்க மாட்டான். மாக்காப்பா என் லைஃப்ல வந்த மிக முக்கியமான ஒரு மனிதன், மிக முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்சனாலிட்டி ஆக்சுவலி. Famescape Entertainment presents celebrating 20 years of Macapa. Title sponsor Max Gold, Cash for Gold. Powered by Lenovo, GBS Systems and Services, Achi Hotel Sambar, Matthew Garments, Vipava Organic Store, FlickUp Live Video Shopping App. Digital partner Cineolagam. Luxury car partner Update Cars. Food and beverage partner NSK Biryani. Venue partner Welltech University Avadi. Advertisement partner Shyam Saran Ads and Events. That's our Mishkin sir. சார் எப்போ சார் மசரகுடி போகலாம்? எப்போ வேணா போலாம்ப்பா. எந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தா அதை மனசுல போட்டுக்க மாட்டான். மாக்காப்பா என் லைஃப்ல வந்த மிக முக்கியமான ஒரு மனிதன், மிக முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்சனாலிட்டி ஆக்சுவலி. அவங்க பண்ணிட்டே இருக்கிற விஷயத்தை பத்தி பேசினா உன்னை மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை போய்ட்டு பேசினவே ஏன் யாரா இவன் என்கிட்ட வந்து இதை பத்தி கேட்டுனுக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு வந்து தோணும். அப்படியா அப்படின்னு ஆமா சார் பண்ணா இருந்துச்சு இந்த சீசன் அவரு கூட வந்து ஒர்க் பண்றது. ஆமா நிறைய இடத்துல உங்க பேரே மாத்தி மாத்தி சொல்றாரு. ஏய் மாக்கப்பா அப்படி சொல்லவே மாட்டாரு. மாப்பாக்கா அப்படிம்பாரு. உன்கிட்ட இருந்து அந்த ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்த நாங்க எப்ப நான் பார்க்க முடியும்? நீ இது வரைக்கும் எமோஷனல் ஆயிருக்கியா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு? விஜய் டிவில எல்லாருமே எமோஷனல் ஆயிருக்காங்க உங்களை தவிர. இந்த அம்மா ரவுண்டு, இந்த டெடிகேஷன் ரவுண்ட்லாம் நான் லீவ் போட்டலான்னே இருப்பேன். வரவங்களாம் அழுதுனே இருப்பாங்க. அப்படியே கஷ்டமா இருக்கும். கண்ணில் தண்ணி வந்தாலும் அப்படியே மூக்கால உறிஞ்சி தொண்டை உள்ள தள்ளிடுவேன். இப்படி பண்ணிருந்தானுங்களா, நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது சிரிச்சுக்கினே உள்ள போன பாரு, என்னை பார்த்துட்டு திட்டா பாரு சூசன், என்ன அசிங்கம். மாக்காப்பாண்ணே, ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சி இங்கே வர முடியலனாலும் நான் வீடியோ காலில் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் our மிஷ்கின் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஒரு விழா எடுத்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ சார், லவ் யூ சார். சார் எப்போ சார் மசரகுடி போகலாம்? எப்போ வேணா போலாம்ப்பா. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், இன்னைக்கு வந்து விஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ செல்லக்குட்டி, தேங்க்யூ. தேங்க்யூ சார், see you soon சார். see you soon. அங்கே கொடுக்கலையா? என்கிட்ட பேசுறது அப்படியே பஞ்ச் பண்றாங்க சார். என்கிட்ட பேசுறது அப்படியே பஞ்ச் பண்றாங்க சார். அப்ப நான் இன்னும் கொஞ்சம் பேசலாமே. நான் வந்துட்டு அவ்வளவு இவ்வளவுதான் பேசணும்னா எப்படி ஆக்சுவலா? வேற யார்ட்ட கூட அந்த காம்பியாட்ட கூட நான் மாட்டிட்டேன். பேசுவியா? நல்லா இருக்கீங்களா சார்? தம்பி நல்லா இருக்கேன் தம்பி. கட்டு வேகம், அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்து நினைச்சேன் சார். சூப்பர் சார். சார் மாக்காப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பார் சார். மிஷ்கின் சார் எல்லாரும் வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க சார், இந்த சீசன்ல வந்து மிஷ்கின் சார் தான் வந்து ஜட்ஜ் ஆகிறாரு, அவர் ஹோஸ்ட் பண்ண போறீங்க, ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. உங்களை ஏதாவது கோவப்படுத்திருக்காரா சார் இவரு? இல்லம்மா, எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான பையன் அந்த பையன். ஆக்சுவலா நான் இது வரைக்கும் மாக்காப்பா கேள்விப்பட்டிருக்கேன். மாக்காப்பா பார்த்ததே இல்லை. அந்த ப்ரோக்ராம் போன நம்பர் தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு டிவி சைட்ல எதுவுமே தெரியாது. அங்கே போய் பார்த்த உடனே ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு ஒரு மாதிரி ஒன்றும் புரியல. அந்த 15 மினிட்ஸ்ல நான் முதல் பார்த்தாலும் மாக்காப்பாவும் பிரியங்காவும் தான். அந்த ஷோவை அவங்க அந்த வே தே ஹோஸ்டட், அவங்க வந்து அத்தனை பேரையும் வந்து அவங்க தங்களுடைய கண்ட்ரோல்ல, ஹோஸ்ட்னு சொல்றத விட கண்ட்ரோல்னு சொல்லிக்கலாம் ஆக்சுவலா. ஆனா ஒரு பெரிய விழால வந்து எப்படின்னா ஒரு 10-15 நிறைய பேருடைய ஈகோஸ் இருக்கும். அதாவது ப்ரோக்ராம் பண்றவங்களுடைய ஈகோஸ், அதுக்கப்புறம் வந்த ஜட்ஜுடைய ஈகோஸ், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களையும் நம்ம வந்து மனசு கஷ்டப்பட்டு கூடாது. எல்லாருமே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். இது போக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு டைம்ல தே ஹாவ் டு கிரியேட் சம் நல்ல ஜோக்ஸ், அருமையான ஜோக்ஸ் விட்டா அது பண்ணணும். ஸோ இதை கான்ஸ்டன்டா வந்து ஒரு 16 ஹவர்ஸ் எல்லாம் பண்றதுன்றது நான்லாம் பார்த்திருக்கேன். ஒரு ஷோலாம் 16 ஹவர்ஸ் எல்லாம் போயிருக்கு. நீங்க பாக்குறது வந்து 1.5 ஹவர் தான் கட் பண்ணி வரும். எங்களுக்கு 16 ஹவர்ஸ் கண்டினியூஸா போகும். அப்ப 16 ஹவர்ஸ்லாம் வந்து டயர்ட் ஆகாம அது அந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அது போக நான் மாக்காப்பாவை எங்க கண்டுபிடிச்சேன்னா, எப்பயுமே ஒருத்தவங்க எப்படி இதை பண்றாங்கன்னா நான் அவங்களுடைய ரொம்ப டீப்பரா அவங்க எங்க இருந்து இப்படி பண்றாங்கன்னு நான் கவனிப்பேன். நான் மாக்காப்பாவோட பழகும் போது தான் தெரிஞ்சது, மாக்காப்பாக்கு 2 குவாலிட்டி பார்த்திருக்கேன். மாக்காப்பாக்கு வந்து எப்படின்னா ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு பர்சன் ஒண்ணு, அதாவது வந்து எந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தா அதை மனசுல போட்டுக்க மாட்டான். 2வது ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு அது ஒரு பியூர் இன்னசென்ஸ் இருக்கு மாக்காப்பாட்ட. இதனால என்னாச்சு கேட்டா, அப்புறம் ப்ரோக்ராமுக்கு வந்த பிறகு ப்ரோக்ராம்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. யாராவது ஒருத்தவங்க வந்து
ஏதாவது ஒரு சும்மா ஒரு ஜோக் பண்றாங்கன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்றது, அது அந்த அந்த ஒரு அபத்தத்தை, அது அப்சர்டிட்டியை எப்படி வந்து ஒரு அப்படி கன்வெர்ட் பண்றது, இதெல்லாம் மாக்காப்பாக்கு வந்து ரொம்ப பிகம் பெர்ஃபெக்ட். அந்த ஆர்ட் ஒரு காம்பேர் அப்படின்றது பர்டிகுலரா வந்து ஒரு விழால 2 ஹவருக்கு காம்பேர் பண்றது கிடையாது. அது வந்து மேல கூப்பிட்டு இங்க வாங்க இவர் அடுத்து பேச போறாரு, அவங்கள பத்தி எழுதி கொடுத்திருப்பாங்க, அது பேசுறது. மாக்காப்பாவும் பிரியங்காவும் பேசுறது அட்ஹாக்கா அவங்க மனசுல இருந்து வந்ததை அவங்க பேசுறது. இட் இஸ் பெர்ஃபெக்ட் த காம்பேர். அந்த காம்பேரை வந்து அந்த 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 ஆர்ட் ஃபார்மையே பெர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. சோ இது பெரிய ஆச்சரியம். மாக்காப்பா வந்து இப்ப என்னை வந்து ஒரு நல்ல ஜட்ஜு, நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் மாக்காப்பாவும் அந்த சைட்ல இருந்து எனக்கும் மாக்காப்பாவும் நடந்த இன்டராக்ஷன் மட்டும் நீங்க கட் பண்ணி போட்டீங்கன்னா அவ்வளவு சிரிப்பு இருக்கும் ஆக்சுவலா. சோ அதனால வந்து ஹி ஹிம்செல்ஃப் இன் ஹிஸ் ஓன் வே இஸ் எ கிரேட் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரேட்டர். அப்புறம் வந்து ஹி கிரியேட்ஸ் ஜோக்ஸ். அப்படியே போற வாக்குல ஒரு ஜோக் கிரியேட் பண்ணுவோம். நான் பாத்திருக்கேன், அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிரியங்காலாம் கீழே விழுந்து சிரிப்பா ஆக்சுவலா ஜோக்கெல்லாம் படிச்சு நாங்களாம் அவ்வளவு சிரிப்போம். நாங்க வந்து எனக்கு எப்பயுமே ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு பையன் மாக்காப்பா. என்ன சொல்ல ஒரு தமிழ் சினிமால அது தமிழ்நாட்டுல எல்லா காலகட்டத்திலையும் ஒரு எப்படி வந்து ஒரு வடிவேல் சாரை வந்து இந்த ஒரு கவுண்டமணி வடிவேல வந்து எப்படி ஒரு பெரிய காமிக்ஸா நம்ம தமிழ் சமூகம் கொண்டாடிச்சோ அதே மாதிரி ஒரு காம்பேரா வந்து மாக்காப்பா வந்து நம்ம எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அறிவான பையன், ரொம்ப ரொம்ப எளிமையான பையன், ரொம்ப ரொம்ப எனக்கு நான் எப்ப பாருனாலும் மாக்காப்பாவோட ஒரு நாள் கூட மாக்காப்பா என்கிட்ட வந்து அந்த அண்ணா அந்த எனக்கு கொடுக்குற மரியாதை ஒரு துளி கூட அவன் வந்து ஒரு சும்மா போட்டு பார்ப்போம், சும்மா உரண்டை இழுத்து பார்ப்போம் அப்படின்னு பண்ணதே இல்லை. He kept his distance actually. ரொம்ப ரொம்ப நாகரிகமான பையன். அப்புறம் அவங்க ஃபேமிலியை கூட்டியாந்து காட்டினா ஐ எம் வெரி இப்ப நான் பேசுறது கூட கூட ரொம்ப சந்தோஷத்தோட பேசுறேன் மாக்காப்பா பத்தி பேசும்போது. மாக்காப்பா என் லைஃப்ல வந்த மிக முக்கியமான ஒரு மனிதன், மிக முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்சனாலிட்டி ஆக்சுவலி வந்து. அதனால மாக்காப்பா ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஆக்சுவலி. என் வாழ்நாள்ல சந்தோஷமாக்குனத இந்த பீரியட்ல மாக்காப்பா மிக முக்கியமான ஒரு ஆள் நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீங்க இப்ப இந்த வீடியோ கால் வந்தது. சார் 2 விஷயம் இப்பதான் முன்னாடி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சார். அடுத்து படம் நடிக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு சார். 100% சிசி மாக்காப்பா சொல்லவே தேவையில்லை. நான் வந்து ஆளுங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாக்காப்பாக்கு வந்து நான் எனக்கு ஹீரோவா கொடுக்குறேன்னா எனக்கு எல்லாம் தெரியாது. ஆனா நான் கொடுக்குற கேரக்டர் லைஃப்ல பெஸ்ட் கேரக்டரா இருக்கும். சூப்பர்ண்ணே. சார் நீங்க எல்லாருக்கும் ஒரு புக் படிக்க கொடுக்குறீங்க சார். மாக்காப்பாக்கு என்ன புக் சார் படிக்க கொடுக்கலாம்? மாக்காப்பாக்கு என்ன புக் படிக்கிறது? நான் வந்து சார்லி சாப்ளினுடைய பயோகிராஃபி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாவ் சூப்பர் சார். நேர்ல வர முடியலனாலும் வீடியோ கால்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. தேங்க்யூ. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எப்பயுமே சொல்லுவாங்கல்ல இந்த போர் குதிரைகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வீரனால தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மிஷ்கின் சார் நாங்களாம் பேசுற மாதிரி இருந்தாலும் வந்து ஒரு பெரிய பயமா இருக்கும். எப்ப என்ன கேட்கிறாரோ டக்குன்னு அவர் சொல்லுவார், அடுத்து போயிடலாம். எப்ப என்ன சொல்லுவார்னு ஒரு பதட்டத்திலே இருப்போம். ஆனா அவர் ஒரு குழந்தை மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவருக்குள்ள ஒரு இந்த பாண்ட் பத்தி அதை நான் கேட்டே ஆகணும். என்னன்னா எனக்கு அவர் நான் ஷோல பாக்குறப்ப சரி ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமே சரி அவர் ஒரு குழந்தையை ட்ரீட் பண்ண மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டே இருந்தீங்க. அந்த பாண்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். எப்போதுமே வந்து இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்காருன்னு வைங்களா, ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு வந்து அவங்க பண்ணிட்டே இருக்கிற விஷயத்தை பற்றி பேசினா உன்னை மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை போய்ட்டு பேசினு வையன், யாரா அவன் என்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டுனுக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு வந்து தோணும். ஸோ அப்படி தான் நான் டீலே பண்ணுவேன். அவர்கிட்ட நான் பேசுகிறதே அப்படி தான் இருக்கும். அப்படியா அப்படின்னு. ஆமாம் சார். அவங்க வீட்டிலேருந்து வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரு குக்கு ஒருத்தர் இருக்காரு. அந்த ரைஸில் வந்து அந்த இதை ஊற்றி கான்வர்சேஷன் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை ஊற்றி சாப்பிட்டோன்னு நிஜமாலுமே எனக்கு தோணுச்சு, இந்த தீபாவளி அன்னைக்கு காலையில் இட்லியோட ஒரு குழம்பு ஊற்றுவாங்கள்ல, அது மாதிரி தான் அந்த அண்ணன் பண்ணியிருக்காரு. அவர் ஏதோ ஊர் சைட்லேருந்து வந்தவர். சார் இதில் ஒரு நோட் பண்ணிங்களா அப்படின்னா அவரில் நான் ஏதோ பயங்கரமாக சொல்ல போகிறேன்னு என்ன நோட் பண்ணாரு. தீபாவளி அன்னைக்கு காலையில் இட்லியோட ஒரு குழம்பு பண்ணுவாங்க சார், அதே டேஸ்ட் வருதா பாருங்கன்னு அவரில் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஆமாம் வருதுடா சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்படி தான் இருக்கும் எங்களோட கான்வர்சேஷன். அவர்கிட்ட போயிட்டு சார் நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் தெரியுமா, நீங்கள் இந்த புக்கு படிச்சிருக்கீங்களா, எலான் மஸ்க் ராக்கெட்டியாக போயிட்டு பின்னாலே வருது அப்படிலாம் கிடையாது. அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாத இப்போ, ஏன்னா அவர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயம் தான் ஷூட்டிங்கு படம் கதை புக்கு இப்படியே இருக்கிறத அவர்கிட்ட வேறு ஏதாவது ஒரு விஷயம் பேசினா ஓகே இவன் வந்தான்னா ஒரு ஜாலியாக பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது. அவர் வந்து பார்த்தோன்னா அவர் எதிர்பார்க்காத சமயத்தில் அவரை உள்ள இருக்க கோத்து விட்டுருவேன். ஆமாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவருடைய கேரக்டருக்கு வெளில வரும். நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு இந்த சீசன் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணுறது. ஆமாம், நிறைய இடத்துல உங்கள் பேரே மாற்றி சொல்கிறாரு. மாக்கப்பா அப்படி சொல்லவே மாட்டார், மாப்பாக்கா அப்படிம்பாரு. அந்த உண்மையிலே நான் அவர் பேசுகிறப்பையும் மிஷ்கின் சார் வந்து ஒரு வீடியோக்காகவோ அப்படி பேச்சுக்காகவோ முகஸ்துதிக்காகவோ சொல்கிற ஒரு ஆளே கிடையாது. அவர் சொல்கிறப்பே தெரிஞ்சது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல இடத்துல என்றைக்கும் ஒரு நல்ல விஷ் வச்சா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷ் வைக்கிறோம். மிஷ்கின் சார் டைரக்ஷன் நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கிறத நாங்களும் ரொம்ப ஆசீர்வாதப்படுறோம், நாங்களும் ரொம்ப கேட்டுக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
தேங்க்யூண்ணா தேங்க்யூ. எனக்கு மாக்காப்பானா கிட்ட இந்த ஒரு டவுட் கேட்கணும். எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நீ சீரியஸா அண்ணன்ட்ட கேட்டாலுமே அண்ணனால காமெடி பண்ணாம பேசவே முடியல. அண்ணே உன்கிட்ட இருந்து அந்த ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்த நாங்க எப்பன்னு பார்க்க முடியும்? நீ இது வரைக்கும் எமோஷ்னல் ஆயிருக்கியா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு? விஜய் டிவில எல்லாருமே இமோஷனல் ஆயிருக்காங்க உங்களை தவிர. இல்ல அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன் தான். அதை வேற மாதிரி காமிச்சிடாரு. சூப்பர் கேள்வி ஆனா நீ கேட்டது. நம்ம ஒரு என்டர்டெய்னிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிறோமா, நம்மளை பார்த்தா வந்து சிரிக்கணும். நம்மளால் வந்து ஒரு 20 பேர் சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டம் அவங்கள விட்டு போகுதுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு புண்ணியம் மாதிரி. அந்த இடத்துல வந்து எனக்கு இப்போ எனக்குமே இந்த அம்மா ரவுண்டு, இந்த டெடிகேஷன் ரவுண்ட்லாம் நான் லீவ் போட்டுலான்னே இருப்பேன். வரவங்களாம் அழுதுனே இருப்பாங்க. எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே என்ன பண்ணுவேன், கண்ணில் தண்ணி வந்தாலும் அப்படியே மூக்கால உறிஞ்சி தொண்டை உள்ள தள்ளிடுவேன். என் கூட தங்க பிரியங்காலாம் அது அப்படியே தரையா அழுவும். அதை பார்த்தா எனக்கு ஐயோ ஏன்னே அழுதுனுக்குற அப்படின்னு அப்படிதானே இருக்கணும் இமோஷனா. நீங்க பயங்கர செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கீங்களே. அப்படிமா நான் அழுதுட்டேன்னா, நான் ஒன்ஸ் அழுதுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் அதுலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இட் டேக் சோ மச் டைம் ஃபார் மீ. ஏன்னா அதுக்கப்புறமா எனக்கு வேலை இருக்குது. இவங்க அழுதுட்டு போயிடுவாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் அழுதுட்டு அப்புறம் வேற மாதிரி இருக்கும் ஷோ. அதனால தான் அது கரெக்ட் தான். ஒரு எமோஷனலாக ஃபுல்லாக அழுதுட்டே இருந்தாங்க. சரி வா இதெல்லாம் போட மாட்டாங்க, அங்கே போய் அழுவா அப்படின்ட்டு போயிடுவார் அவர். அதே மாதிரி அழுவுறது, ஆனால் அது என்டர்டைன்மெண்ட் பண்ண அழுவுறது ரொம்ப கஷ்டமாச்சு. நான் அழுவுறது தப்புன்னு சொல்ல, நான் ஏன் இமோட் பக்கத்தில் ஒருத்தவங்க அழுதுனுக்கும்போது நான் ஏன் இமோட் ஆக மாட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்குது. அது உள்ளார நான் போனேன்னா உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, நான் வந்து ரொம்ப சோகமாக ஒரு படம் இருக்குன்னு வையேன், ரொம்ப சோகமான முடிவு ஒரு படம் இருக்குது அப்படின்னு யாராவது என்கிட்ட சொல்கிறாங்க, அந்த படம் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த நாளே போயிடும். அடுத்த நாள் வரைக்கும் அது எனக்கு அப்படியே இதாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை படம், ஃபைட்டு படம், இந்த பேங்க்லாம் போய் தின்றது, சூப்பர் ஹீரோஸ், அது மாதிரி படம் பார்த்து ஜாலியா இருக்கு. நல்ல விஷயம். யூ ஆர் ப்ரொடெக்டிங் யுவர் எமோஷனல் பாண்ட் வித். அப்படிதான் நானும் உள்ள பிக் பாஸ்ல இருந்தேன். கனி எழுறப்ப ஒரே நாங்க கேட்கலாம் வந்தோம். ஏய் நே சபரி ஒன்னு பண்ணுவான்ல பாத்தீங்களா நான் பிக் பாஸ்ல? ஐயா அத கனி எவிக்ட் ஆறப்ப அழக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிப்பு அழுவி சேர்ந்து வந்துருச்சு, வாய் அப்படி போயிருச்சு. ஏய் கியூட்டா இருந்துச்சு. ஆனா நான் இந்த क्वेश्चन ஏன் தெரியுமா அண்ணன்ட்ட கேட்டேன். அண்ணன் வந்து ப்ரொஃபஷனலா இல்ல, பர்சனலா எந்த இடத்துலயுமே நாங்க வந்து அவரை சோகமா பார்த்ததே இல்லை. இனிமேவும் நாங்கள் அப்படி தான் பார்க்கணும். பட் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தது, நீ எதுக்கு தான் ஃபீல் பண்ணுவ அப்படின்னு எனக்கு கியூரியஸா இருக்கு. விக்கி சிவா பக்கத்துல 5 நிமிஷம் உட்காரவே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவ சீசன்ல அந்த பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள ஓடியாருவாள். இதை லைவ்ல வந்து சூசன் பார்த்துட்டு இருக்கான். ஓகே, ரொம்ப நாழியா சப்பரம் முடிச்சு விடலாம்ல, ரொம்ப நாழியா அதை பில்டப் பண்ணிருக்கான். உள்ள இருக்க இவளை வந்து இல்லை நீ இருப்பன்றா, இவ இல்லை நான் போயிடுவேன் அப்படின்றான் எல்லான்றான். அந்த 2 பேர் நான் கானா பாட்டு பாடுற ஒரு பையன், அவன் பேர் என்ன, ஜெஃப்ரியும் சத்யாவும் என்ன பண்ணிட்டானுங்க, இவ எலிமினேட் ஆயிட்டுன்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு டிவியில பார்த்துட்டு இருக்கேன், இவ இங்க இதுல இருந்து பார்த்துட்டு இருக்கான். சூசன் வந்து இவ எலிமினேட் ஆயிட்டான்னு சொன்ன உடனே she started crying. ஆனா நான் இவனுக்கு 2 பேரை பார்த்துட்டு நான் இங்க செம்மையா சிரிச்சுன்னு எனக்கு, அதாவது இல்ல the fun is not on her. அதாவது என்னன்னா இவ போறான்றதுக்காக நான் வந்து சிரிக்கல. இந்த சாவு வீட்டில் ஒரு காமெடி பண்ணுவானுங்க தெரியுமா, அது மாதிரி இந்த ஊரே அழுது நிற்குது. இவனுக்கு 2 பேரும் இப்படி 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 பண்ணிருந்தானுங்களா, நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது சிரிச்சுக்கினே உள்ள போன பாரு, என்னை பார்த்துட்டு திட்டா பாரு சூசன், என்ன அசிங்க அசிங்கம். சூசன் யாருன்னா அண்ணாவோட வைஃப். அவங்க பார்த்து எனக்கு வந்து என்னால் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. எனக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஃபன் ஃபேக்டர் அப்படின்றத, அது என் வீட்டில் நடந்ததே நான் சொல்கிறேன். அதுவும் ஷோலெல்லாம் நான்லாம் வந்து ஏன் இமோட் ஆகணுன்றது வேஸ்ட் ஆஃப் டைம். அவ்வளோதான், கொஞ்சம் எழுதிட்டு போயிட வேண்டியது. அது இவ்வளோதான், இப்போ கிளிப்பில் போட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. சம மேட்டர் இது, கற்றுக்க வேண்டிய ஒரு சம மேட்டராக இருக்கு. உங்ககிட்ட இருந்து நாங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கணும், இன்னொரு விஷயத்தை கற்றுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்காக உங்க ஃபேன் ஒருத்தங்க வந்து ஒரு பப்பட் ஷோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் வெல்கம் தட் ஃபேன். ஹலோ ஹலோ ஓகே ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். சரி ஆமா, யாரு நீ? நான் தான் உங்க காக்கா. இது நாங்களோட ஷோ 20 years காக்கா. வெரி குட். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அது என்ன காக்கா? அது எங்க மாக்காக்கான்னு ஒருத்தர் இருக்கும்போது காக்காக்கான்னு ஒருத்தர் இருக்கக்கூடாதா? சரி, மாக்காப்பான வந்து ஒரு பெரிய ஆங்கர். என்ன டவுட் உனக்கு அதுல? எனக்கு அதுல டவுட் இல்லை. அவர் கண்ணாடி போட்டிருக்காரு, அது அவர் ஸ்டைலு. அண்ட் பெரிய ஆர்டிஸ்ட் அண்ணன் வந்து 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அண்ணன் போட்டிருக்காரு. நீ என்னத்துக்கு கண்ணாடி போட்டிருக்க? அது அண்ணா காக்கா அண்ணா சொல்லிட்டுங்க, சீக்கிரட்டா சொல்லட்டங்க. அது வந்து ஒரு ஃபியூச்சர் விஷனுக்காக போட்டிருக்கோண்டா.
ஃபியூச்சர் விஷனா ஆங்காண்டா நாங்கள் வந்து எப்படின்னா எங்களோட விஷன் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக கண்ணாடி கொண்டு கண்ணாடியிலே எல்லாத்தையுமே அப்படியே காத்துருவோம். நீ மாக்காப்பா அண்ணனோட பெரிய ஃபேனுன்னு சொல்கிறல்ல, ஆங்காண்டா இது தலா என்ன தலை சந்தேகம் உனக்கு? எனக்கு இதில் சந்தேகம் இல்லை. அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுங்க? நான் இப்படி கேட்டான் இவன் சொல்கிறேன் கேளு சொல்லு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே ஒரு வாலிகன், இல்லை அவர் கொஞ்சம் அழகாக இருக்கார், சரி சொல்லு சொல்லு. என்ன மாதிரியே ஒரு வாலிகன் ஒரு எஃப்எம்ல வந்து பெரிய ஆளாகணுன்ற ஒரு கனவோட வந்து முதல்ல வந்து எஃப்எம்ல ஆரம்பிச்சிட்றா. ஆமாம், ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப்எம்ல வந்து ட்ரேட்மார்க் வந்து அண்ணன் பண்ணார். ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் வந்து வேற லெவல் பண்ணார். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணாருன்னா அங்கே வந்து அவரோட வாய்ஸால மக்களையே மயக்குன்னு. எஸ், ஸோ அண்ணனோட ஸ்பீச்சில் வந்து டெய்லி கண்டென்ட் மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து நம்ம வீட்டு பையன் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அண்ணனோட ஸ்பீச் வந்து பயங்கரமாக எல்லாருக்குமே ரிலவெண்ட்டாக ரிலேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்தே நான் அவரோட பெரிய ஃபேன்ரா. அண்ணன் வந்து ஷோவில் வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஒருத்தரை. அவர் இப்போ உலகக்குள்ளா போயிட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரா. யாரப்பா? யாரையா? ஏய், கிளக்குல திரிகிற கொங்கல என்னடி நடக்குது செந்தங்க நாட்டுல லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கங்க, லேடிஸ் நானும் கறக்குதுங்க. ஓ, நீ இப்பா பண்ண சொல்றியா? நாங்கள் இக்காக்கண்ணா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏற்றி அழகு காத்ததே நாங்கள் காக்கா காணம் தாண்டா. அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தார், வளர பெரிய ஆர்டிஸ்டாக மாறிட்டார்ல. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஒரு மிகப்பெரிய படைப்போத்தரை கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி அண்ணன் வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஏனியாக மட்டும்தான்டா இருந்திருக்காரு. அண்ணனை மாதிரி வந்து நிறைய ஆங்கர்ஸ் வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் உண்மையாகவே அண்ணன் தான் ஒரு லைவ் உதாரணம். ஸோ நீ பேசுறதை நிறுத்து, நான் பேசுகிறேன். சரி பேசு. அப்புறம் வந்து சரிடா, எத்தனை வருஷம் தான் நாங்கள் எக்கங்களே இருந்து மக்களை மகிழ்விக்கிறது, சைட்டாக அங்கே கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் கேமராலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வந்து என்ட்ரி குத்தாரு. ஆமாம், என்ட்ரி குத்தாரு. எங்கய்யா? நாங்கள் விஜய் டிவியில் சூப்பராக ஒரு கற்காங்கராக உள்ள வந்தார்றா. ஆமாம், ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஷோஸ் தான் அண்ணா பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு சைடில் வந்து ஒரு கோ ஆங்கராக அண்ணன் வந்திருந்தார். அப்புறமா வந்து ஒரு மிகப்பெரிய ஆங்கர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எஸ், ஸோ துக்காக்கியை குடிங்க சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு நாங்கள் தளபதி வந்து எப்படி துக்காக்கியை தூக்கி சிவகார்த்திகேயன் சார் கையில் குத்தாரு. அதே மாதிரி ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் வந்து துக்காக்கியை குடிங்க காக்கா அப்படின்னு சொல்லி அவர் கையில் குத்துட்டு போயிட்டாங்கடா. ஆமாம், கரெக்டு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது தான். எஸ், அங்கே ஆரம்பிச்ச ஜர்னி எனக்கு தெரிஞ்சு 20 இயர்ஸ்லாம் இல்லை, ஆனால் ஒரு 50வது வருஷத்துலேயே நான் வந்து பர்ஃபார்ம் நினைக்கிறேன். ஸோ 50 இயர்ஸ் ஆஃப் மாக்காப்பாலையும் கண்டிப்பாக நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். தேங்க்யூ பிரதர். இதே மாதிரி நாங்களும் வந்து 2 பேரும் வந்து ஒய்ஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லுள்ளங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கிருஷ்ணா. ஆஹா, எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்கு. தோலில் வேற கை போட்டிருக்காரு, காஸ்ட்லியான வாட்ச் வேற ஒன்று கட்டியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் போட்டிங்க, என் ஆம்ஸை கொஞ்சம் மாற்றி போட்டுருக்கூட. எப்போலாம் என் ஆம்ஸ் அப்படி இருந்தது. தோனி சார் கூட வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக நான் ஒரு ஆடு நடிச்சிருக்கேன். என் அசிஸ்டன்ட் ஒருத்தாங்கிறான், அவர் போகும்போது கூப்பிடுறாருன்னு நான் சொல்லிட்டேன்ல, அது நிஜமாலுமே அவர் போகும்போது தான் கூப்பிட்டான். அவரு கூட பார்த்தா கண்ணுங்கெல்லாம் வச்சு நிறைய பேர் இருப்பான். எங்கே போயிட்டு நான் அதுக்கு நடுவில் போகிறது, டப்புன்னு ஒரு புல்லட்டை தொப்புல இறக்கிட்டானுங்கன்னா தலைவன் யார் அவரா? யார் அவர் யாருன்னு என்ன தெரியும்டா? அவர் யாருன்னு தெரியாதா? அர்னால்டா? என்னது அர்னால்டு? Famescape Entertainment presents celebrating 20 years of Macapa. Title sponsor Max Gold, Cash for Gold. Powered by Lenovo, GBS Systems and Services, Achi Hotel Sambar, Matthew Garments, Vipava Organic Store, FlickUp Live Video Shopping App. Digital partner Cineulagam. Luxury car partner Update Cars. Food and beverage partner NSK Biryani. Venue partner Welltech University Avadi. Advertisement partner Shyam Saran Ads and Events.